தோழர்களே, அன்றைக்கு மேலவளவு முருகேசன் விடுதலை சிறுத்தையாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக தொண்டராகத்தான் இருந்தார். அதுவும் நமக்கு தெரியும். என்னிடத்திலே வந்து பேசுகிற போதே அப்படித்தான் சொன்னார். ஐயங்கருப்பன் அவர் தான் முதல்ல வேட்பாளரா நம்ம கட்சி சார்பில் நிற்கிறேன்னு விரும்பினார். அவர் நிக்க வேண்டாம், நான் நிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் முருகேசன். நான் சொன்னேன், மந்தையில தீர்மானம் போட்டிருக்காங்களே, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டேன். ஆனா சமுதாயத்துக்காக என் தலையே போனாலும் கவலைப்படல. இந்த நூற்றாண்டில் நான் பார்த்த ஒரே மாவீரன் மேலவளவு முருகேசன் தான். நான் சந்தித்த மாவீரன். சாதி வெறியர்களின் அச்சுறுத்தலையும் மீறி என் தலை போனாலும் அந்த அரசியல் உரிமையை நான் பாதுகாப்பேன் என்று என்னிடத்தில் சொன்னவன் மேலவளவு முருகேசன். மறுபடியும் கேட்டேன், தலையை எடுத்துரும் சொல்றாங்களே, ஏன்பா இந்த வீண் முயற்சி? ஏன்னா அப்ப தேர்தல் புறக்கணிப்புல ஈடுபட்டிருந்த இயக்கம் இந்த இயக்கம். அதனால எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை. அப்ப ஆற்றல் அரசு தான் சொன்னார், நாம எலெக்ஷன் நிக்கலன்னா அதுக்காக நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நெருக்கடியில் இருக்கும்போது நாம ஏதாவது முடிவெடுத்துதானே ஆகணும். நாம் தேர்தல் களத்திலே இல்லாவிட்டாலும் தேர்தலில் போட்டியிடுகிறவர்களுக்கான பாதுகாப்பை யார் முன்னெடுப்பது? அப்போது நான் சொன்னேன், நீங்க போய் போட்டியிடுங்க, இந்த இயக்கம் உங்களுக்கு துணையாக இருக்கும் என்று சொன்னேன்.